ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 லைன் பை லைன் வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் வினா, சுப்புரத்தினம் யாருடைய இயற்பெயர்? சுப்புரத்தினம் என்பது பாரதிதாசனின் இயற்பெயர். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது வினா, தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உருவாக்கி பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். பாரதிதாசன் தான் தன்னோட கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உருவாக்கி பாடியிருப்பார். இவ்வாறு இவர் புரட்சிகரமான கருத்துக்களை உருவாக்கி பாடினதுனால புரட்சி கவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்போ புரட்சி கவி என்றும் பாவேந்தர் எனவும் போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நான்காவது வினா, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று கூறியவர் யார்? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று கூறியவர் காசி ஆனந்தன். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது வினா, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அப்படிங்கிறது பொருள். அடுத்து ஆறாவது வினா, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். அசதி என்பதன் பொருள் சோர்வு. அசதி என்பதன் பொருள் சோர்வு. இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் பிடிஎஃப்க்கு பேமெண்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏழாவது வினா, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து எட்டாவது வினா, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். தமிழெங்கள். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஒன்பதாவது வினா, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. அமுது கூட்டல் என்று. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து பத்தாவது வினா, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதும் பொழுது செம்மை கூட்டல் பயிர் என்று பிரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 11வது வினா, பொறுத்துக. விளைவுக்கு விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இதற்கான விடை 3, 4, 1, 2. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 12வது வினா, தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என பாடியவர் யார்? தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 13வது வினா, பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். செகண்ட் ஆப்ஷன். பெருஞ்சித்திரனார். அடுத்து 14வது வினா, கனிச்சாறு டேஸ் தொகுதிகளாக வெளிவந்தது. கனிச்சாறு என்பது 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அடுத்து 15வது வினா, தமிழ் கும்மி இடம்பெற்றுள்ள நூல். தமிழ் கும்மி என்பது கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கனிச்சாறு இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து 16வது வினா, கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ் எது? பெருஞ்சித்திரனார் தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு ஆகிய 3 இதழ்களையுமே நடத்தியிருப்பார். இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து 17வது வினா, கீழ்கண்டவற்றுள் மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரையும் மாணிக்கம் என்ற இயற்பெயரையும் கொண்டவர். இதற்கான விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 18வது வினா, தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். மேன்மை அடையலாம். மேன்மை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 19வது வினா, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினி என்பதன் பொருள் உலகம். மேதினி என்றால் உலகம் என்பது பொருள்.
அடுத்து 20வது வினா, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செந்தமிழ் என்பதை செம்மை கூட்டல் தமிழ் என்று பிரிக்கலாம். அடுத்து 21வது வினா, பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 22வது வினா, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. பாட்டிருக்கும், பாட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 23வது வினா, எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. எட்டு திசை, எட்டு திசை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 24வது வினா, தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இவ்வரிகள் யாருடையது? இவ்வரிகள் வாணிதாசனுடையது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தோன்றி தோன்றி அப்படிங்கிற வேர்டு இந்த வாணிதாசனுடைய இந்த பாடலில் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஸோ தோன்றி அப்படிங்கிறது வந்தால் வாணிதாசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 25வது வினா, தமிழென் கிளவியும் அதனோர் அச்சே என்னும் மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல். தமிழென் கிளவியும் அதனோர் அச்சே என்னும் மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான விடை தொல்காப்பியம். அடுத்து 26வது வினா, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைச்சிருக்க மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 27வது வினா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான விடை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்து 28வது வினா, தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழன் கண்டாய் என்பது அப்பர் இயற்றிய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 29வது வினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? இதற்கான விடை பாரதியார். தமிழின் இனிமையை வியந்து பாடியிருப்பார் பாரதியார். அடுத்து 30வது வினா, உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அடுத்து 31வது வினா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பின் ஆழம் எங்கள் தாய் என்று தமிழ்த்தாயின் தொன்மையை கூறியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பின் ஆழம் எங்கள் தாய் என்று தமிழ்த்தாயின் தொன்மையை கூறியவர் பாரதியார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 32வது வினா, உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை டேஸ் ஒலிகள். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒலிகள் ஆகும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 33வது வினா, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அடுத்து 34வது வினா, ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை. ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை. அடுத்து 35வது வினா, அக்ரிணை பிரித்து எழுதுக. அக்ரிணை என்பதை பிரிக்கும் பொழுது அல் கூட்டல் திணை என்று பிரியும். அல் கூட்டல் திணை என்றால் உயர்வு அல்லாத திணை என்பது பொருள். அடுத்து 36வது வினா, திருக்குறள் நாலடியார் முதலியவை டேஸ் நூல்கள் ஆகும். திருக்குறள் நாலடியார் முதலியவை அறநூல்கள் ஆகும். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 37வது வினா, பூவின் நிலைகள் எத்தனை? பூவின் நிலைகள் தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலைகள் உள்ளன. அது என்னென்ன அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதை மாதிரி கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பூவின் நிலைகள் தோன்றுதலிருந்து உதிர்வது வரை 7 நிலைகள் இருக்குது. அதில் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதே லைனாக படிச்சுக்கோங்க. அடுத்து பூவின் முதல் நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அரும்பு. பூவின் கடைசி நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் செம்மல். அடுத்து 38வது வினா, கீழ்கண்டவற்றுள் எது உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும்? இதில் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். தேர்ட் ஆப்ஷன்.
அடுத்து 39வது வினா, தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை என்றால் பழமை என்பது பொருள். அடுத்து 40வது வினா, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடப்புறம் என்னும் சொல்லை இடம் கூட்டல் புறம் என்று பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 41வது வினா, சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். சீர் கூட்டல் இளமை, சீரிழமை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 42வது வினா, மா என்னும் சொல்லின் பொருள். மா என்றால் விலங்கு என்பது பொருள். மா என்றால் விலங்கு என்பது பொருள். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 43வது வினா, தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் நூல் எது? தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் ஆளப்படுகிறது. தொல்காப்பியம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 44வது வினா, தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? தமிழன் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் அப்பர் இயற்றிய தேவாரம். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 45வது வினா, தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 46வது வினா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என கூறும் நூல் எது? இதற்கான விடை தொல்காப்பியம். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 47வது வினா, உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 48வது வினா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்னும் பாடல் வரி யாருடையது? இப்பாடல் வரி ஔவையாருடையது. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 49வது வினா, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியினை குறிப்பிடும் நூல் எது? இதற்கான விடை பதிற்றுப்பத்து. வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எப்படின்னா பதிற்றப்பத்து. அடுத்து பாருங்க 50வது வினா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியினை கூறும் நூல். நரம்பினால் தைத்த செய்தி அப்படின்னா நற்றிணை. வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி அப்படின்னா பதிற்றுப்பத்து. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1 50 வினாக்கள் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.